ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் ஃபேமிலி ரவுண்ட். ஸோ நம்ம எல்லாருமே அவளோட எதிர்பார்த்த பார்வதியோட அம்மா உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்வதிகிட்ட கொஞ்ச நேரம் ஃபஸ்ட்டு பேசலை. அதுக்கப்புறம் பார்வதி உட்காந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீ பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேம்மா நான் திருத்திக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமில் உட்காந்துட்டு எல்லா கண்டஸ்டன்ட் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கமருதீன் வராரு. வந்தோடனே அம்மான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவங்க சிரிக்கிறாங்க கமருதீனை பார்த்துட்டு. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் எந்த விஷயத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க, தெளிவான ஒரு முடிவு எடுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் இதுவா அதுவான்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டுனா அதுலேருந்து பின் வாங்காதீங்க. உங்களுடைய கோல் எதையோ அதை நோக்கி ஓட கற்றுக்குங்க கமருதீன் சொல்லிட்டு அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அதனால் மற்ற பார்வதி அவன் ஹீரோ ஆகணுமானோன்னே நீங்கள் எது வேணாலும் ஆகுங்க, பட் அதுக்கான ஃபுல் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருங்க, ஒரு கிளாரிட்டியோடு இருங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுகிறாங்க. உண்மையாகவே பார்வதி அம்மா இவ்வளோ நல்லா கிளவராக பேசுகிறது உண்மையாகவே பார்க்குறது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. பார்வதி, கமருதீன் இவங்க ஹேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடந்திருந்த விதம், பிக் பாஸ் ஹவுஸில் இப்போ அவங்க இருக்கிறது சில அட்வைஸ் கொடுத்தாங்களே தவிர, பட் பெருசாக எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அடிச்சிடுறாங்க, பார்வதியை இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. பட் அவங்க ஜென்யூனாக நடந்துட்டாங்க. அவங்க தப்பை மட்டும் சுட்டி காமிச்சிட்டு ஸோ அங்கே இருந்த கண்டஸ்டன்ட் கூட ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற மக்களே, நன்றி.